நீங்க நோட் பண்ணிருக்கீங்களா? இந்த உலகத்துல இருக்கிற மோஸ்ட் பவர்ஃபுல் பீப்புள் அண்ட் மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் பீப்புள் கண்டிப்பா ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல ஏதோ ஒரு புக்கை படிச்சிருப்பாங்க. ஏன்னா புக்ஸ் ரீட் மன்னனது பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் யுவர் டைம். அது ரொம்ப நல்ல பழக்கம். அதுதான் நமக்கு தெரியாத விஷயத்தை நமக்கு தெரியப்படுத்துது. அது நமக்கு தேவையான நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும். அதை பயன்படுத்தி நமக்கு தேவையான ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணும்போது தான் இந்த ஸ்கில்ஸ் பயன்படுத்தி நம்மளோட குரோத்தை இம்ப்ரூவ் பண்ண முடியும். இதனால தான் சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸ் புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிறத ஒரு ப்ரையாரிட்டியாக தன்னோட லைஃப்பில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஷோ நம்ம புது புது விஷயத்தை கற்றுக்கிறதால தான் சக்ஸஸ் அடைய முடியும். இன்னைக்கான வீடியோவில் 5 பிரின்சிபிளை பயன்படுத்தி சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸ் எப்படி ஒரு விஷயத்தை புதுசாக கற்றுக்கிறாங்கன்னு பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்ட் ஃப்ரம் த ஃபண்டமெண்டல். தி ஆர்ட் ஆஃப் லேர்னிங் புக்கோட ஆதர் ஜோஸ் ஒரு செஸ் சாம்பியன் அண்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் சாம்பியன். அவர் என்ன சொல்றாருன்னா, எந்த ஒரு விஷயத்தை புதுசா கத்துக்கிறதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தோட ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங்கா கத்துக்கணும். ஏன்னா எந்த ஒரு விஷயத்துக்கும் ஃபவுண்டேஷன் ரொம்ப முக்கியம். ஜாஸ் என்ன சொல்றாருன்னா, அவர் ஃபர்ஸ்ட் டைம் செஸ் விளையாடும் போது எடுத்த உடனே எல்லா காயும் மூவ் பண்ண மாட்டாரு. அதுக்கு பதிலா ஸ்டார்டிங்ல ராஜா மற்றும் சிப்பாயில இருந்து ஆரம்பிப்பாரு. அதுல மாஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் ஒவ்வொரு காயின் மூவ்மெண்ட்டையும் இம்ப்ரூவ் பண்ணுவாரு. இந்த மெத்தட் இப்படி கத்துக்கிறதுனால தான் அவர் செஸ்ல மாஸ்டர் ஆனாரு. அதுக்கப்புறம் அவர் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்கிட்டு அதுலயும் சாம்பியன் ஆனாரு. உதாரணத்துக்கு நம்ம ஒரு பில்டிங் கட்டுறோம். அந்த பில்டிங்ல பேஸ்மெண்ட் வலுவா இருந்தாதான் அந்த பில்டிங் வலுவா இருக்கும். ஒருவேளை அந்த பில்டிங்ல பேஸ்மெண்ட் ஒழுங்கா இல்லைன்னா சிமெண்ட் இல்லாத கட்டின செவரு மாதிரி ஈஸியா டேமேஜ் ஆயிடும். அடுத்த உதாரணத்துக்கு நம்ம இங்கிலீஷ்ல கிராமர் கத்துக்கிறோம். எடுத்த உடனே நமக்கு கிராமர்னு சொன்ன எதுவும் புரியாது. நம்ம சின்ன வயசுல இருந்தே இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் ஏபிசிடி இருந்து கத்திருப்போம். அதுக்கப்புறம் வவல்ஸ்னா என்னன்னு கத்துக்குவோம். அதுக்கப்புறம் தான் கிராமர் கத்துவோம். ஒருவேளை நமக்கு எபிசிடி தெரியலனா அதுக்கப்புறம் நம்மளால எப்படி இங்கிலீஷ் கத்துக்க முடியும்? ஸோ நம்ம இங்கிலீஷ்ல எப்படி ஃபவுண்டேஷன் லெட்டர்ஸோ அதே மாதிரி தான் லெட்டர்ஸ் எல்லாம் சேர்ந்ததா தான் ஒரு வேர்டா கன்வெர்ட் பண்ண முடியும். புதுசா ஒரு விஷயத்தை கத்துக்கிறது ஃபவுண்டேஷன் ரொம்ப முக்கியமானது. நாம் அந்த விஷயத்தை அடிப்படையை எந்த அளவுக்கு நம்ம அதிகமா கத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த விஷயத்துல நம்ம ஸ்ட்ராங்கா இருப்போம். லூசிங் டு வின். நம்ம எல்லாத்துக்கும் பொதுவா தோக்கறதுக்கு பிடிக்காது. ஆனா எந்த ஒரு புது விஷயம் கத்துக்கிட்டு அதுல சாம்பியனா மாறும்னா அந்த விஷயத்துல நம்ம அதிகமா போட்டி போட்டு தோத்து பழகணும். அந்த தோல்வியவே ஒரு மோட்டிவேஷனா எடுத்துக்கிட்டு அந்த நம்ம எப்படி எந்த விஷயத்துல தோல்வி அடைஞ்சோம், எந்த வீக் பாயிண்ட் நம்மள தோல்வி அடைய வச்சது, அந்த வீக் பாயிண்ட ஸ்ட்ராங்கா மாத்தி நம்மளால வெற்றி அடைய முடியும். செஸ் சாம்பியன் ஜாஸ் என்ன சொல்றாருன்னா, அவர் ஒரு செஸ் டோர்னமெண்ட்ல கலந்துக்கிறாரு. அந்த டோர்னமெண்ட் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு. அப்ப ஆப்பனண்ட் ட்ரால முடிச்சிட்டு டைட்டில பகிர்ந்துக்கலாம்னு ஆஃபர் பண்றாரு. ஆனா ஜோத் அந்த ஆஃபர் ஏத்துக்கல, விடாம முயற்சி பண்றாரு. ஆனா ஃபைனலா அவர் தோத்தாலும் அவர் தோல்வியை பத்தி நினைச்சு ஃபீல் பண்ணாம, நம்ம எதனால நமக்கு இந்த தோல்வி கிடைச்சது உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டு அதை மார்க் பண்ணி அந்த விஷயத்துல எக்ஸ்போர்ட் ஆகுறாரு. அடுத்து நடக்கிற கேம்ல டைட்டிலையும் வின் பண்றாரு. ஸோ நம்ம போட்டிக்கு பயந்துக்காம எந்த அளவுக்கு போட்டி போட்டு தோல்வி அடைகிறோமோ அந்த அளவுக்கு அந்த தோல்வி மூலமா நமக்கு கிடைக்கிற புது அனுபவத்தை கத்துக்கிட்டு அந்த விஷயத்துல மாஸ்டர் ஆகி நம்மளால ஈஸியா வெற்றி அடைய முடியும். ஃபைண்ட் த ரோல் மாடல். அடுத்து புதுசா நம்ம ஒரு ஸ்கில்ல கத்துக்கிறதுக்கு அந்த ஃபீல்டு யாரு மாஸ்டரா இருக்காங்களோ அவங்கள நம்ம ரோல் மாடலா எடுத்துக்கலாம். அவங்களே நம்ம மோட்டிவேஷனா எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு நம்ம கிரிக்கெட் விளையாட கத்துக்கிறோம்னா அதுல மாஸ்டரா இருக்கிற உங்களுக்கு பிடிச்ச ரோல் மாடலை மோட்டிவேஷன் எடுத்துக்கிட்டு நம்மளால ஸ்டார்டிங்ல அவங்க என்ன மூவ்மெண்ட் பண்றாங்களோ அந்த ஸ்பெஷல் மூவ்மெண்ட்டை நம்ம கத்துக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அவங்களோட தனிப்பட்ட மூவ்மெண்ட் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நமக்குன்னு ஒரு தனிப்பட்ட மூவ்மெண்ட் கத்துக்கிட்டு அதுல நம்ம மாஸ்டர் ஆயிடலாம். நெவர் லூசிங் த சைல்ட் இன் யூ. நம்ம சின்ன குழந்தையா இருக்கும்போது கியூரியாசிட்டியா இருப்போம். இந்த கியூரிட்டி மூலமா நம்ம பேரண்டர்ஸ் கிட்டயே இல்லாட்டி நம்ம ரிலேட்டிவ்ஸ் கிட்டயும் ஏதாவது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க அது என்ன இது என்ன கேட்டு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருப்போம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்க ஆசைப்படுற விஷயத்த நம்ம யதார்த்தமா கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ஆனா நம்ம வளர வளர அந்த கியூரியாசிட்டி மைண்ட் செட் காணாம போயிடும். நம்மளும் மெச்சூர் ஆயிடுவோம். அதனால நமக்கு தேவையான விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்க யோசிப்போம். உதாரணத்துக்கு நம்ம சயின்ஸ் குரூப் எடுத்த சயின்ஸ் மட்டும்தான் படிக்கணும். ஃபைனான்ஸ் எக்கனாமிக்ஸ் பத்தி படிக்க வேண்டியது இல்லை. அதுக்கப்புறம் மேத்தமெட்டிக்ஸ் எடுத்த பயாலஜி பத்தி படிக்க வேண்டியது இல்லை. இந்த மாதிரி யோசிச்சுட்டு கேட்டு எதையும் தெரிஞ்சுக்காம இருப்போம்.
இங்கே தான் நம்ம மைண்ட் செட் சைல்டிஷாக மாற்றி ஒரு கியூரியாசிட்டி உண்டு பண்ணி நமக்கு என்னென்ன ஸ்கில்ஸில் ஆர்வமாக இருக்குதோ அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு தயங்காமல் ஒரு சின்ன குழந்தை மாதிரி நம்ம எந்தெந்த ஸ்கில்ஸ் தெரிஞ்சுக்க முடியுமோ அதை நம்ம கற்றுக்கிட்டா தான் நம்ம லைஃப்பில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி போய்கிட்டே இருக்க முடியும். இந்த மைண்ட் செட் தான் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள்ஸ் ஃபாலோ பண்ணி தனக்கு தேவையான ஸ்கில்ஸ் புக்ஸ் ரீடிங் பண்ணியோ அல்லது இன்னொருத்தங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட ஸ்கில்ஸ் அப்டேட் பண்ணிட்டு அந்த ஸ்கில்ஸை அவங்க லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு பயன்படுத்தி வளர்ச்சி அடைகிறாங்க. ஃபைண்ட் யுவர் பார்ட்னர் இன் யூ. நம்ம புதுசா ஒரு ஸ்கில்லை கத்துக்கையில அந்த ஸ்கில்ல யாரு மாஸ்டரா இருப்பாங்களோ அவங்க நம்ம பார்ட்னரை சேர்த்துக்கிட்டு அவங்க மூலியமா நம்ம அந்த ஸ்கில்ஸ் கத்துக்கலாம். இதனால நம்மளோட வீக்னஸ் என்னன்னு அவங்களுக்கு தெரியும், அவங்க வீக்னஸ் என்ன உங்களுக்கு தெரியும். ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி தன்னுடைய வீக்னஸை இம்ப்ரூவ் பண்ணிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஸ்கில்ஸ்ல கத்துக்கிட்டு அந்த ஸ்கில்ஸ்ல மாஸ்டரா இருக்கலாம். ஆனா இந்த மெத்தட்ல நெகட்டிவா யோசிக்கிறவங்கள பார்ட்னரா சேர்த்துக்க கூடாது. ஏன்னா அவங்க நெகட்டிவ் மைண்ட் செட் உங்களுக்கும் வந்துடும். கடைசியில ரெண்டு பேராலையும் எதையும் கத்துக்க முடியாது. ஷோ முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவா யோசிக்கிறவங்கள உங்களோட பார்ட்னரா சேர்த்துக்க பாருங்க. சம்மரி ஆஃப் த வீடியோ அடிப்படையில இருந்து கத்துக்க ஆரம்பிங்க. பிடித்த ரோல் மாடலை செலக்ட் பண்ணி அவங்க ஸ்டைலை ஃபாலோ பண்ணுங்க. தோல்வியில இருந்து தான் வெற்றி கிடைக்கும். சைல்ட்ஹுட் மைண்ட் செட்ல ஸ்கில்ஸ் அப்டேட் பண்ணுங்க. ஒரு பார்ட்னர் கண்டுபிடிச்சு அவங்க மூலமா ஸ்கில்ஸ் அப்டேட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.